எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் எடுத்துக்கலாங்க. முதல்ல 1/2 கிலோ மட்டனு, அதுக்கு தேவையான மிளகாய், வரமிளகாய் ஒரு 10 எடுத்துருக்குறேன். மல்லி ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். சீரகம் 1 ஸ்பூனு, குருமிளகு ஒரு 10, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது மசாலா பொடிக்கு. அப்புறம் வெங்காயம் ஒரு 100 கிராம் கடிச்சு வச்சுருக்குறேன். அப்புறம் ஒரு 5-6 பல் தேங்காய், இது வெள்ளைப்பூண்டு, தேங்காய் எடுத்து இது எல்லாம் வறுத்து முதல்ல 2 ஸ்பூன் அதில் வரமிளகாய் போட்டு வறுத்து எடுக்கணும். மசாலா சாமானெல்லாம் இதில் போட்டு வறுக்கலாம். இப்போ வறுவட்டுட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவேன். தூள் வச்சு இதையெல்லாம் அரைச்சிட்டு வரணும். மசாலாவெல்லாம் முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. அதில் ஒரு பட்டையும் 3 கிராம்பும், ஒரு 2 பச்சை மிளகாயும், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சதுக்கப்புறம் மட்டனும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரில் வேக விடணும். இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலக்கி மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர வைக்கணும். மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் மசாலாவில் கலக்கி ஊற்றி குழம்பு வைக்கணும். அஞ்சு விசில் விட்டு வேக வச்ச மட்டன் கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையெல்லாம் சேர்த்துக்கலாமுங்க. இது கலக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை வேகணும். அப்புறமா தேங்காய் அரைச்சிட்டு கலக்கிக்கலாங்க. உப்பு போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தட்டி வச்ச இஞ்சியும் கொழுப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சு, நீ இறக்கிடல. மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.